பாண்டவர்கள் எப்போதுமே பெருமையாக சொல்வார்கள், நம்முடைய அண்ணன் தர்மர் தானத்தில் சிறந்தவர். ஆனால் ஒரு நாள் அவர்கள் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. கர்ணனே தானத்தில் சிறந்தவன் என்று உலகம் புகழ்கிறது, ஏன் அவர் தர்மரை விட சிறந்தவரா? இந்த சந்தேகத்துக்கு விடை சொல்வதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு யுக்தி செய்தார். ஒரு நாள் கிருஷ்ணன் 2 மலைகளை உருவாக்கினார். ஒன்று தங்கமலை, மற்றொன்று வெள்ளிமலை. அவர் பாண்டவர்களை அழைத்தார். இந்த 2 மலைகளையும் மாலைக்குள் தானம் செய்து முடிக்கவும். அப்படி முடிந்தால் தர்மரே தானத்தில் சிறந்தவர் என்று ஒப்புக்கொள்கிறேன் என்றார். பீமன், அர்ஜுனன் மலைக்குள் நுழைந்து தங்கம், வெள்ளி வெட்டி எடுத்தனர். தர்மர் அதனை மக்களிடம் விரைவாக தானம் செய்தார். ஆனால் மலை குறையவே இல்லை. தானம் செய்த போதிலும் மலை வளர்ந்து கொண்டே இருந்தது. மாலை நேரம் வந்தது. தர்மர் களைப்புடன் சொன்னார், எங்களால் முடியாது கண்ணா. தோல்வியை ஒப்புக்கொண்டார். அடுத்தது கிருஷ்ணன் கர்ணனை கூப்பிட்டார். 1 நாளிகை நேரமே இருக்கிறது. இந்த 2 மலைகளையும் தானம் செய்ய முடியுமா? கர்ணன் சிரித்தார். இதில் யோசனை என்ன? இப்போதே செய்து காட்டுகிறேன். அங்கிருந்த இருவர், நீங்கள் ஆளுக்கொரு மலையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான், தானம் முடிந்தது. கர்ணன் தனது பணத்தை, பொருளை அல்ல, மனதை தந்தார். தர்மருக்கு பரந்த மனசுதான். ஆனால் கர்ணனுடைய தானம்தான் எல்லை இல்லாதது. அதனால்தான் தானத்தில் சிறந்தவன் கர்ணனே. தானம் என்பது பொருளை கொடுப்பதல்ல, மனதை தந்து எண்ணமோடு பகிர்வதுதான் உண்மையான தானம். இதுபோல இன்னும் பல அருமையான தமிழ் கதைகளை கேட்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.